ராகி மாவு வச்சு ஒரு வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயத்தோட சோம்பு இடித்தது, பூண்டு இடித்தது, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவைப்படுதுன்னா முந்திரி பருப்பு சேர்த்துங்க. அடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து அதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், அடுத்ததாக உப்பு தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் இந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக அரிசி மாவு, அதோட வெங்காயத்து மேலே எவ்வளோ அளவு ஸ்ப்ரெட் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ராகி மாவுக்கு அளவுன்னு கிடையாது. மேலே தூவுனா அந்த மாவோட ஒட்டி வரணும். அதை நல்லா பிசைஞ்ச பிறகு சூடாக இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்தில் பிசைஞ்ச பிறகு இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா உதுத்து விடணும். எண்ணெயில் உதுத்து விட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான ராகி பக்கோடா ரெடி. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். ஈவினிங்கில் டீ கூட செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.